வணக்கம் பானு. தாங்கள் குறிப்பிட்டது போல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பல தலைமுறைகளாக அவர்கள் வாழ்ந்து வரும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் இருந்து சமவெளி பகுதிக்கு இறக்குவது மனித உரிமை மீறல் என குறிப்பிட்டு திருநெல்வேலியை சேர்ந்த சமூக ஆர்வலரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான முத்துராமன் என்பவர் கடந்த ஜூலை 7ஆம் தேதி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி அதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு ஒன்றினை பதிவு செய்திருந்தது. பானு, இது குறித்த நடவடிக்கைகள் நாம் விரிவாக ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மலையில் இருந்து காலி செய்யும் விவகாரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக இயக்குனர் மற்றும் பிபிடிசி தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் 3 பேரையும் எதிர் மனுதாரராக குறிப்பிட்டு இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதற்கு வழக்கு எண் வழங்கப்பட்டு இதை ஒரு வழக்காக பதிவு செய்திருந்தது. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவாக ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த வழக்கின் அடிப்படையில் நேற்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரே இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் சட்ட துணை பதிவாளர் கௌதம் என்பவர் ஒரு உத்தரவினை, ஒரு கடிதம் ஒன்றினை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். பானு, யாரிடம் யாரை குறித்து புகார் அனுப்பப்பட்டதோ அவரே இதை விசாரிப்பார் என தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தற்போது தெரிவித்து உத்தரவையும் கடிதத்தையும் அனுப்பியிருப்பது சுற்றுச்சூழல் ஆர்வலரிடையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி உள்ளதாக முத்துராமன் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசுகையில் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாங்கள் குறிப்பிட்ட அடிப்படையில் இந்த நிகழ்வை பார்க்கிறதா, இல்லை அவர்களின் கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்கிறதா என்பது தெரியவில்லை எனவும் முத்துராமன் குறிப்பிட்டார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வழக்கு இன்று 29வது எண்ணாக பட்டியலிடப்பட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இன்று காலை விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடந்த 2 மாதங்களாக உணவிற்கே தவித்து வருவதாகவும் மலைப்பகுதியில் இருக்கும் கீரைகளை சமைத்து உண்பதாகவும் விரிவான செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் விசாரிக்க வேண்டும் என குறிப்பிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறது. பானு, இந்த நிகழ்வு ஒரு குழப்பமான சூழ்நிலையை திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதுவாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளது என்பதே தற்போதைய நிலவரம். பானு.